So for calibrating ammeter using potentiometer, so already we have measured L0 by using the first circuit. So by using second circuit, we can measure the value of L for different ammeter reading. So in the case of voltmeter calibration, we are measuring L for different voltmeter reading. In the case of ammeter calibration, we are going to measure L for different ammeter reading. We know the diagram. So according to the diagram, that is circuit diagram, so you have to connect, that is from A terminal of the potentiometer you have to take two wires. So two wires have been taken. One is connected to the positive terminal of the battery and another one is connected to the standard resistance. Actually standard resistance is having 4 terminals. So on the 4 terminals upper one, so upper la irukka the first terminal la A la irundhu connect pananum. So adukaduthu upper terminal la irukka next terminal la irundhu high resistance uடைய ஒரு end, then high resistance உடைய இன்னொரு end la irundhu according to the diagram galvanometer உடைய positive as usual, galvanometer உடைய negative la irundhu எடுத்து jack க்கு connection கொடுக்கணும். So next connection, so A la irundhu connection முடிஞ்சது, then B la irundhu எங்க போணும் as usual rheostat ஓட மேல இருக்கணும். So உங்களுக்கு previous connectionல கொடுத்திருந்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, L0 ஃபைண்ட் பண்ற கனெக்ஷன்ல கொடுத்திருக்கிறத அப்படியே விட்டுட்டு so மீதி கனெக்ஷன்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ then இதோட லோயர் டெர்மினல்ல இருந்து எடுத்து இன்னொரு பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக L0 ஃபைண்ட் பண்ணுறதுல டேனியல் செல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பட் இங்கே வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கீழே உள்ள அந்த ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய கீழே 2 டெர்மினல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் லெஃப்ட் டெர்மினலிருந்து எடுத்து செகண்ட் பேட்டரியோடைய பாசிட்டிவ் கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து அதோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து அக்கார்டிங் டு த டயக்ராம் பேட்டரியோடைய நெகட்டிவ்லேருந்து எடுத்து கீக்கு கொடுக்கணும். கீக்கு கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, கீயுடைய அனதர் எண்ட்லேருந்து எடுத்து ரியோஸ்டாட்டோட கீழே கொடுக்கணும். ஸோ ரியோஸ்டாட்டோட மேலே இருந்து எடுத்து அம்மீட்டருடைய நெகட்டிவ் கொடுக்கணும். ஓகே, தென் அம்மீட்டருடைய பாசிட்டிவ் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய கீழே உள்ள இன்னொரு டெர்மினல், ஒரே ஒரு டெர்மினல் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதிலிருந்து எடுத்து அம்மீட்டருடைய பாசிட்டிவ்க்கு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு த்ரூ அவுட் கனெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் L0 கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ L0 கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இந்த பேட்டரியோட வேல்யூ மாற்றாதீங்க. ப்ரைமரி பேட்ரி சர்க்கியூட்டில் இருக்க பேட்டரியோட வேல்யூ டோன்ட் சேஞ்ச். பட் இங்கே செகண்டரியில் இருக்கிறதுல யூ ஹாவ் டு புட் சம் ஹை வேல்யூ அஸ் 6 வோல்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு ஸ்விட்ச் ஆன் த பேட்ரி. இந்த சுவிட்சை அந்த ஸோ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே யூ ஹாவ் டு நோட்டீஸ் ரெகுலர்லி வாட் வி ஹாவ் நோட்டீஸ். ஸோ 2 சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் லைனில் வைக்கும் போது லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்குது, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி டிஃப்ளெக்ஷன் சரியாக கிடைக்காது. ஸோ லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ லாஸ்ட் லைன் வைக்கும் பொழுது ரைட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ யுவர் கனெக்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இங்கே வைக்கும் போது லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ஷன், side deflection, அப்புறம் இங்கே வைக்கும்போது ரைட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நவ் வி ஹாவ் டு செக். ஸோ இந்த செகண்டரி சர்க்கியூட்டில் இருக்கிற ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி, ஸோ வோல்ட்மீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வோல்ட்மீட்டரில் என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக ஜாக்கியை மூவ் பண்ணி ஒவ்வொரு வோல்ட்மீட்டர் ரீடிங்க்கும் எவ்வளோ பேலன்ஸ் இருந்ததுன்னு கண்டுபிடிப்பீங்க. பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரியோஸ்டாட் மூவ் பண்ணி ஒரு ரீடிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸோ 0க்கும் 0.5க்கு நடுவில் 10 லைன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு லைனுடைய வேல்யூ 0.05. ஸோ நான் இப்போது செகண்ட் டிவிஷனில் வச்சுருக்கேன், தட் இஸ் சாரி தேர்ட் டிவிஷனில் வச்சுருக்கேன். தட் இஸ் இப்போ நான் 4th டிவிஷன் கொண்டு போகிறேன். நீடில் தெரியுதுல்ல? ஓகே, ஸோ 4th டிவிஷன்னா 0.2. சரிங்களா? ஸோ 0.1ல் வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் 0.2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
0.2ல இருக்கு. ஸோ 0.2க்கு என்ன பேலன்சிங் லென்த் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஒரே சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்துச்சு. ஸோ நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து அப்போது 1 லைனுக்கு 2 லைனுக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணலாம் எங்கே நல் டிஃப்ளெக்ஷன் வருதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நல் டிஃப்ளெக்ஷன் என்ன ரீடிங்கில் வருதுன்னு கண்டுபிடிங்க. ஸோ இப்போ நல் டிஃப்ளெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ரீடிங் என்னன்னு பாருங்கள். தட் இஸ் ஸோ 98.2. ஸோ 98.2 தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரீடிங் ஃபார் நல் டிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு அம்மீட்டர் ரீடிங்கையும் வேரி பண்ணி ஸோ 0.2 கண்டுபிடிச்சோம்லே அதே மாதிரி 0.3 உங்களுக்கு நீங்கள் ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் அம்மீட்டர். ஸோ நீங்கள் எப்படி வேரி பண்ணி யூ ஹாவ் டு டேக் த பாசிபிள் ரீடிங்ஸ் ஃப்ரம் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்ட்மீட்டர் அண்ட் த அம்மீட்டர். ஸோ வோல்ட்மீட்டரில் என்ன பண்ணுவீங்கன்னா டேரெக்டாக பொட்டன்ஷியோமீட்டரில் ஜாக்கையை மூவ் பண்ணிகிட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க 0.1க்கு எவ்வளோ பேலன்சிங் லென்த்னு மெஷர் பண்ணுவீங்க. பட் அம்மீட்டரில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரீடிங்க்கும் வாட் இஸ் த பேலன்சிங் லென்த் யூ ஹாவ் டு மெஷர் ஃப்ரம் பொட்டன்ஷியோமீட்டர். That's all. Thank you.